தளபதி விஜய் அவர்களோட நம்பர் இருக்கு, கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி வடமாநில லாரி ஓட்டுநர் ஒருத்தர் வந்து தமிழக காவல்துறையை பார்த்து மிரட்டுறாருங்க. அப்ப நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? फोटो खींच रहे हैं हमारा विजय थालापति जी। मैं देखो ये हमारा कंटेनर एम्प्टी है, सील भी नहीं लगा है। इसमें सील नहीं है, हमारी गाड़ी एम्प्टी है, फिर भी जबरदस्ती कर रहे हैं चीज। और जो कि मैं उधर हाथ हिलाया, ये सर विजय थालापति मेरे पास नंबर है, कॉन्टेक्ट नंबर है, मैं भेजता ना। देख लो सर, आप देख लो विजय थालापति जी। அதாவதுங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தாவேக அரசு வந்துட்டு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத அரசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் வந்து பயங்கரமான ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு. இப்போ தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் லஞ்சம் இல்லாமல் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு தாவேக அரசை பாராட்டிட்டு வராங்க. அதேமாரி கரூர் நிகழ்ச்சியில் வந்துட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியும் கூட சில லஞ்சம் வாங்குற மாதிரி வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு உடனே ஷேர் ஆகிட்டு தான் இருக்கு. இதுக்கான நடவடிக்கைகளும் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே வந்து யாராவது லஞ்சம் கேட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து, காண்டாக்ட் நம்பர்லேருந்து, இமெயில் ஐடி வரைக்கும் சில அட்ரஸ்லாம் வந்து கொடுத்து இந்த இதுக்கு வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட ஒசூர் சிப்காட்டு பக்கத்தில் வடமாநில நபர் ஒருத்தர் வந்து லாரி ஓட்டிட்டு வந்திருக்காருங்க. அப்போ காவல்துறை ஒருத்தர் வந்துட்டு அவர்கிட்ட ஃபைன் கேட்குற மாதிரி மிஷினை கையில் வச்சுட்டு கேட்டுட்டு இருந்திருக்காருங்க. அந்த லாரி ஓட்டுநர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, அதை வீடியோ எடுத்துக்கிட்டு என்னோட கண்டெய்னர் வந்துட்டு காலியாக தான் இருக்குது, சீல் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் போலீஸ் வந்துட்டு ஃபைன் கேட்குற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து லாரி ஓட்டுநர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னம்னா, என்கிட்ட வந்துட்டு தளபதி விஜய் அவர்களோட நம்பர் இருக்குது, அவருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா, அவர்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொன்னோடனே போலீஸ்க்கு வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. உடனே அந்த போலீஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னம்னா, நான் வந்து சும்மா செக் பண்ணுறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவதுங்க, இந்த லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் தமிழக அரசு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ரூல்ஸ் போட்டும் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் அது காவல்துறையினரே இப்படி செஞ்சோம்னா மக்கள் வந்து என்ன செய்ய முடியும்? வட மாநிலத்தவரே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து தமிழக போலீஸ்கிட்டயே வந்து என்கிட்ட தமிழக முதலமைச்சர் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பயம்புறுத்துறாரு அப்படின்னம்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகழ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, வட மாநிலத்திலையும் பயங்கரமாக இருக்குது.